விஜய் காவேரி ஜோடி சீக்கிரமா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி இன்னும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. விஜய் உடனேவும் என்கிட்ட சொல்ல மாட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜய் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாயிட்டு நீங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லி கூப்பிடுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. என்ன விட்டு உன்னால இருக்க முடியுமா முதல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன உடனேவும் காவேரி மறுபடியும் அழுகுறாங்க. நீ வந்து எங்கேயும் போக கூடாது, என் கூடயே தான் இருக்கணும், என் கூடயே தானே இருப்பேன்னு நீ சொன்ன, இப்ப மட்டும் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் இங்கேயே இருந்துரு என் கூடவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் உனக்கு பெருசா தெரியுதா? அக்ரிமெண்ட் எல்லாம் நான் மறந்துட்டேன் காவேரி. அத பத்தி நான் உன்கிட்ட விளையாட்டா தான் பேசினேன். அதெல்லாம் நீ வந்து சீரியஸா எடுத்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. இத கேட்டுட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் நான் இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணேன் விஜய். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ இங்கேயே நான் உங்க கூடயே தான் இருக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமாகி. இந்த நேரத்துல இன்னும் போனவ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து குமரன் கங்காவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க 2 பேரும் பேச டைம் குடுத்தது நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் திடீர்னு ஒண்ணு சேர்ந்துருக்கலாம் பேசி மனசு மாரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன், கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாத்தாவுக்கும், பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை 2 பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். பாவம் இல்லாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு மன கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராகினிக்கு தான் இவங்க 2 பேரும் எதுக்கு இப்ப சேர்ந்தாங்க? அவ எதுக்கு சாவி குடுக்குறேன்னு சாக்குல இங்க வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு அடுத்த வாரம் வந்து எபிசோட் அமைஞ்சா நல்லா இருக்கும். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.